வந்து ப்ரோட்டோடைப் அப்படின்ற ஒரு டாபிக் உள்ள போகலாம். இதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து சாட்ஸ்னு ஒரு பேஜ் இருக்கும், பக்கத்துல வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்ம கால் லாக் இந்த மாதிரி இருக்கும். இப்போ புதுசா வந்து இந்த ஏதோ கம்யூனிட்டி அப்படின்னு ஒண்ணு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த அந்த அந்த விஷயத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம சேட்டை கிளிக் பண்ணும்போது ஒரு பேஜ் வரும், நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணும்போது ஒரு பேஜ். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா இன்டராக்ஷன். அதாவது சாரி, ஒரு ஒரு ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஒரு இன்டர்ஃபேஸ் வருது இல்ல, இன்னொரு ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது இன்னொரு இன்டர்ஃபேஸ், இதை தான் வந்து இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிக்மால என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோட்டோடைப். லைக் இதுக்கு நான் ஒரு ப்ரோட்டோடைப் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ இதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் இந்த பிளே பட்டன் கொடுத்தீங்கன்னா இது வந்து ப்ரோட்டோடைப் பிளே ஆகும். ஜஸ்ட் ஃபிட் ஸ்கிரீன் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுல வந்து இது ஒரு 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 ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயருக்குள்ள ஒரு ஐகான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து கிரீன் பேக்ரவுண்ட் இருக்கு. இப்போ இந்த ப்ளூ கலரை வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்க ப்ளூ சேஞ்ச் ஆகுதா, நெக்ஸ்ட் அதே மாதிரி எல்லோ கிளிக் பண்ணா எல்லோ சேஞ்ச் ஆகுதா, பிங்க் கிளிக் பண்ணா பிங்க் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஐக்கானையோ இல்ல ஒரு விஷயத்தையோ கிளிக் பண்ணும்போது சேஞ்ச் ஆகுறது தான் வந்து நம்ம இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். லைக் இதை வந்து இப்போ இந்த ரேடியஸ் வந்து நான் டிக்ரீஸ் பண்றேன், இன்க்ரீஸ் பண்றேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த சைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்றது, அப்புறம் அந்த எமோஜி சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிளிக் பண்ணும்போது இன்னொரு சேஞ்சஸ் நடக்கிறது தான் வந்து ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்றோம். இது ஃபிக்மால ரொம்ப ஈஸியா பண்ணிக்க முடியும். லைக் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுக்கலாம். நான் எக்ஸாம்பிள் ஒன்று காட்டிடுறேன். லைக் இது வந்து ஒரு பிளான்ட் சேல் பண்ற ஒரு அப்ளிகேஷன். இது எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது, லைக் நான் சொன்ன மாதிரி இந்த வாட்ஸ்அப்ல சொன்ன மாதிரி இந்த பேஜ் எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு ஹோம் பேஜ். இப்போ நான் வந்து இந்த சர்ச் பேஜ் கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுதா, அதே மாதிரி இப்போ நான் ஹார்ட் கிளிக் பண்ணோடனே ஃபேவரட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த சேஞ்சஸ்லாம் வந்து நம்ம ஃபிக்மால பண்ணிக்க முடியும். லைக் இன்டராக்ஷன் டிசைன்ஸோ ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ் அடாப்டிவ் டிசைன்ஸ்லாம் வந்து நம்ம ஃபிக்மால பண்ணிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் டிசைன்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். லைக் இது வந்து இதுதான் வந்து ரெஸ்பான்சிவ் அண்ட் அடாப்டிவ். இது வந்து ஒரு லேப்டாப் வியூக்கு இருக்கு. இப்போ இது வந்து ஒரு ஃபோன் வியூக்கு வேணும்னா நம்ம இதை டிக்ரீஸ் பண்ணோம், இதோட சைஸை டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட பிக்சரோட இமேஜும் அப்புறம் வந்து டெக்ஸ்டோட இமேஜும் வந்து தானா ரெடியூஸ் ஆகும். லைக் இது வந்து ஆக்சுவலி ஸ்கேலிங்ல இருக்கு, நம்ம மூவ்ல வச்சுக்கோங்க. இப்படி பண்ணீங்கன்னா லைக் அது பாருங்க, இமேஜும் ரெடியூஸ் ஆகுது, டெக்ஸ்டும் ரெடியூஸ் ஆகுது. இது இப்போ வந்து டெஸ்க்டாப் வியூக்கு இந்த மாதிரி இல்லை ஃபோன் வியூக்கு இந்த மாதிரின்னு இது தானா ஆட்டோ லேஅவுட் ஆயிக்குது. இதுவும் நம்ம வந்து ஃபிக்மால பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபுட் ஆர்டரிங் ஆப் நான் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் வந்து ஈஸியா இதுல வந்து ஃபுல்லா நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து எல்லாமே நம்ம பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து வேற என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி லோகோஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 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 மூவி ஆப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லாம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா அது இதுதான். லைக் இதில் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இமேஜ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து ஒரு ஷேப்பு, அதுக்கு ஒரு கிரேடியன்ட் கலர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஐகான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு பட்டன் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து ஃபிக்மால ஜஸ்ட் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இதுக்குள்ளேருந்து எடுத்து நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ரீசோர்ஸ் லிங்க்கு. லைக் வந்து ஷார்ட்கட்ஸ்க்கு, அப்புறம் வந்து ஒரு டிப்ஸுக்கு, அப்புறம் ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும்னா எடுத்துக்கலாம். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு லிங்க் இருக்கு, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பேஜை வந்து டிசைன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் எடுத்தது ஓகேயா? கொஞ்சம் பாருங்க. அஞ்சனா, லாஸ்ட் ஸ்லைட். யா ஓகே, இதோ காட்டுறேன், நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்
வெப்சைட் நெக்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட் ஆக்சுவலி இதுல இருந்து நீங்க வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா டிசைனோட ஐடியாஸ் தான் நம்மளால எடுத்துக்க முடியும். அதுக்காக உள்ளது. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு பேஜ் வந்து நம்ம டிசைன் பண்ணி பார்த்துடலாமா? லைக் ஏதாவது டெமோ மாதிரி பண்ணி காட்டவா? ஓகே மேம். அஞ்சனா டைம் இருக்கா பாத்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. யா மேம் நீங்க பண்ணலாம். ஓகே 10 minutes போதும். அவ்வளோ டைம் இருக்குல்ல? போஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும்? யா ஆமா ஒரு ஒரே ஒரு பேஜ் மட்டும் நான் டிசைன் பண்ணி காட்டலாம்னு இருக்கேன். ஓகே மேம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா ஜஸ்ட் ஒரு ஃப்ரேமை கிளிக் பண்ணி ஒரு மொபைலுக்கு நம்ம பண்ண போறோம். ஐஃபோன் 14, 15 Pro Max எடுத்துக்கலாம். லைக் இந்த ஐகான்ஸ் இந்த இமேஜஸ் தான் நான் எங்கேருந்து எடுத்தேன்னு ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா ஒன்னொன்னா எடுக்க முடியாதுல்ல, அதனால ஒரே ஒரு இது மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுபடி எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்றும் இல்லை, இந்த ஐகானை ப்ளஸ் பண்ணீங்கன்னா பிளகின்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதுல போயிட்டு அன்ஸ்பிளாஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு இது ஓப்பன் ஆகுதுல. இத நம்ம ரன் கொடுத்தோம் அப்படின்னா இதுல போய் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா ரொம்ப கிளாரிட்டியான பிக்சர்ஸ்லாம் வந்து நம்ம ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதான் வந்து இதுல இருக்கிறதுல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது. இதே மாதிரி நிறைய பிளகின்ஸ்லாம் இருக்கு. லைக் ஃப்ரீ பிக்னு ஒன்று இருக்கு, அப்புறம் வந்து பிக்சல்னு ஒன்று இருக்கு. எல்லாமே வந்து இந்த பிளகின்ஸ். இப்போ நம்ம இதை என்ன பண்ணிருக்கோம்னா இப்போ மியூசிக் அப்படின்னு போட்டிருக்கோம்ல, இதுல வந்து ஜஸ்ட் இந்த பிக்சர் அப்படி கிளிக் பண்ணீங்கன்னாவே இந்த இடத்துல டவுன்லோட் ஆகி பிளேஸ் ஆயிடும். ஓகே, இதை நம்ம ஸ்கேலிங் பண்றது, பேஜ் ரெடியூஸ் பண்றது, இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி சின்னதாகிறது இது மாதிரிலாம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பிக்சர்ஸ் இப்படி தான் நான் எடுத்தேன். நெக்ஸ்ட் இந்த ஐகான் எப்படி எடுக்கிறோன்றதை பார்க்கலாம். இந்த ஐகான் வந்து மெட்டீரியல் சிம்பிள் அப்படின்னு இது வந்து கூகுளோட ஒரு ஐகான் கிரியேட் பண்ணக்கூடிய ஐகான் வந்து இன்பில்ட்டா அதுல வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ரன் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இதுல ஒரு பிளே பட்டன் வேணும், இல்லை ஒரு ஆரோ கீ வேணும், ஒரு ஹோம் பட்டன் வேணும் அப்படின்னா நம்ம இதுல போய் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்றும் பண்ண வேணா, ஜஸ்ட் ஹோம் கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஹோம் ஐகான் வந்து இங்க பிளேஸ் ஆயிடும். இங்க உங்களுக்கு பிளேஸ் ஆயிருக்கு தெரியுதா? இது லேட் ஆகுன்றதுனால தான் நான் ஆக்சுவலி ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். இப்படி டிராக் பண்ணியும் நம்ம பண்ணிக்க முடியும். தென் தெரியுதா இருக்கிறது? நெக்ஸ்ட் இப்படிதான் நான் வந்து ஐகானும் பிக்சர்ஸும் எடுத்தேன். இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணி இந்த ஃபில்ஸ்ல போயிட்டு ஒரு கிரேடியன்ட் கலர் கொடுக்கலாம். லைக் நான் முதல் கொடுத்த மாதிரி ஒரு பிளாக் ஷேட்ல எட்ஜிங்ல வந்து ஒரு டார்க் பிளாக் ஷேட்ல கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுல இன்னொன்னு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா லே அவுட் கிரிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல குட்டி குட்டியா லைன்ஸ்லாம் வரும். இது எதுக்காகனா எல்லா எட்ஜிங்கும் வந்து கரெக்டா பிளேஸ் ஆகிறதுக்கும், அதாவது நம்ம வைக்க போற ஐகான்ஸும் பிக்சர்ஸும் வந்து ஒரு அலைன்மெண்ட்ல இருக்கிறதுக்காக யூஸ் பண்றது அந்த லே அவுட் கிரிட் ஆப்ஷனு. இது எல்லாமே இன்பில்ட்டா இருக்கும். நம்ம அவுட்லைன் போட்டு அந்த மாதிரி பண்ணணும்னு இல்லாம இதுல இருக்கும். நெக்ஸ்ட் இதுல காலம்ஸ் கொடுத்துட்டு மார்ஜின்ல போயிட்டு ஒரு 20 சைஸ் வச்சுக்கலாம். கவுண்ட் வந்து 5 இருக்கலாம். இதோட வந்து நமக்கு தெரியல, லைட்டா ஒயிட் கலர் மாத்திக்கலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் இந்த ஐகானை நான் சும்மா எடுத்துட்டு காப்பி இங்க வந்து நான் பிளேஸ் பண்றேன். லைக் எனக்கு வந்து இந்த எட்ஜ்ல இந்த லைன் கிட்ட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இது யூஸ் பண்றோம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஷிஃப்ட் பிடிச்சி மேல வந்து மூவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் பிளேஸ் பண்ணலாம். இங்க நம்ம பிளேஸ் பண்ண இந்த ஐபோன் அப்படின்றதுக்கு உள்ள பிளேஸ் ஆயிட்டே இருக்கு பாருங்க. இந்த லெஃப்ட் சைடுல லேயர் பேனல்ல நீங்க வைக்கும் போதே கரெக்டா இந்த இடத்துல ஒரு ரெட் கலர்ல லைன் வருது பாத்தீங்களா, அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் ஓகே இது வந்து கரெக்டா ஃபிட் ஆகுது, கரெக்டா ஒரு பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு. இப்போ இது வந்து எனக்கு சென்டரா இருக்கிற மாதிரி தெரியலன்னா இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணி ஜஸ்ட் இந்த இது கொடுத்தீங்க அப்படின்னா
இந்த அலைன்மெண்ட் வந்து கரெக்டா சென்டர் பிளேஸ்ல அலைன் ஆகும். அப்புறம் நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் கொடுக்க போறோம். டெக்ஸ்ட்டுக்கு என்னன்னா ஜஸ்ட் இந்த டீயை கிளிக் பண்ணி லைக் சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து லெஃப்ட் சைட்ல இப்படி அலைன் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் இந்த லைன்ல சேமா நமக்கு வேணும். நெக்ஸ்ட் ஸ்பாட்டிஃபை ஆப் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். லைக் இந்த பிளேலிஸ்ட் வந்து 5 hours நெக்ஸ்ட் இந்த ப்ளே பட்டன் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். நம்ம இப்படி ஃப்ரேம்க்கு வெளியும் ஒர்க் பண்ணிக்கலாம், ஃப்ரேம்க்குள்ளேயும் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு நேம் ஆல்ப கிளிக் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஒரு ஃப்ரேம் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம். ஃபில் கலர் வந்து ஒயிட்டு, இந்த லெட்டரோட கலர் வந்து ஒரு பிளாக் கொடுத்துக்கலாம். அண்ட் இதோட சைஸ் வந்து 12 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரேம் வந்து இந்த ஃப்ரேமையும் இந்த டெக்ஸ்டையும் நம்ம வந்து மூவ் பண்ணுறோம். லிரிக்ஸ் வந்து இதுக்கு நம்ம கலர் நெக்ஸ்ட்டு காப்பி பண்ணி ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா ஷிஃப்ட் பிடிச்சி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். ஆல்ட்டு பிடிச்சி ட்ராக் பண்ணி கீழே வந்து கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வேணுமோ காப்பி ஆகும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இப்போ வந்து இது போல் வேறு இமேஜஸ் வந்து இதை கண்ட்ரோல் சி கொடுத்து இந்த இமேஜஸில் இங்கே கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து ப்ளேஸ் ஆகும். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் இப்போ இதில் போய் நம்ம ஒரு இதுலையும் நம்ம வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சம்திங் இந்த மாதிரி நம்ம வந்து நேம்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக என்ன அப்படின்னு கேட்டால் கீழே வந்து நம்ம மொபைல்ஸில் உள்ள ஒரு
ஒரு ஐகான்ஸ் கொஞ்சம் மேலே கலர் தெரியும். நம்ம வைக்கும்போதே இந்த இடத்துல ஒரு ரெட் லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இதோட அலைன்மெண்ட் கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் அது நெக்ஸ்ட்டு இது நெக்ஸ்ட் இது என்ன பண்ணணும்னா இந்த கிரிட் லைன்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தா பண்ண டிசைன் இது வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஏன் நமக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரேம்க்கு உள்ள இல்லாம இருக்கு. ஸோ லைட் இது எல்லாமே வந்து ஃப்ரேம்க்கு உள்ள வச்சாச்சு. ஓகே, அவ்வளோதான். இதான் நம்ம பண்ண பேஜ் டிசைன். இது வந்து ஸ்பாட்டிஃபைல இருக்கிறது பேஜ். ஓகே, இது மாதிரி நம்ம நிறைய டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். லைக் எல்லா அப்ளிகேஷன்ஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு ஃபுட் ஆப்பு. ஃபுட் ஆர்டர் பண்ணுற ஒரு வெப் பேஜ். இந்த மாதிரி நம்ம பிக்சர்ஸ் ஸ்லைஸ் பண்ணுறது, பட்டன் கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஃபிக்மால பண்ணிக்கலாம். ஓகே.